Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் நாளை ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், முழு தகவலை சொல்லுங்க. பரபரப்பான ஒரு அரசியல் சூழலில் தாவேக தலைவர் விஜய்க்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. எந்த வழக்கு தொடர்பாக என்றால் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக நாளைய தினம் விசாரணைக்கு ஆஜராகுமாறு தான் சிபிஐ இந்த சம்மனை அனுப்பியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம், அதாவது 12, 13 என்று நினைக்கிறேன், 2 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பிறகு அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு விசாரணைக்கு ஆஜராவதாக விஜய் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பொங்கல் முடிந்த பிறகு ஜனவரி 10ஆம் தேதி மீண்டும் அவர் விசாரணைக்கு ஆஜராகி இருந்தார். அப்போது சிபிஐ அதிகாரிகள் என்ன தெரிவித்தார்கள் என்றால், தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு முறை நாங்கள் உங்களை விசாரணைக்கு அழைப்போம், நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது நாளைய தினம் மீண்டும் விஜய்க்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. சம்மனை ஏற்று விஜய் நாளை விசாரணைக்கு ஆஜராவாரா அல்லது அவரது சார்பில் வேறு ஏதேனும் வழக்கறிஞர் ஆஜராவாரா என்பது நாம் நாளைய தினம்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக ஜனவரி மாதம் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்ட போது அது குறித்து விஜய் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அதன் பிறகு நடைபெற்ற பல்வேறு மாநாடுகள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் எனக்கு அழுத்தம் இருப்பதாக விஜய் வெளிப்படையாகவே குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். குறிப்பாக நான் பழிவாங்கப்படுகிறேன், நான் அலைகழிக்கப்படுகிறேன் என்றெல்லாம் கூட விஜய் வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில் நாளைய தினம் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகுவாறு சிபிஐ சம்மன் அனுப்பியிருப்பது பல்வேறு அரசியல் விவாதங்களுக்கு வித்திட்டிருக்கிறது. இதனை விஜய் எப்படி அணுகப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அவர் பல்வேறு பொதுக்கூட்டங்கள் எல்லாம் கூட கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெறுகிறது. இது போன்ற சூழ்நிலையில் அவருக்கு சம்மன் அனுப்பி இருப்பது பல்வேறு கேள்விகளையும் எழுப்புவதாக தாவேக கட்சியினர் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். கடந்த முறை அவர் விசாரணைக்கு ஆஜராகும் போது இது இந்த கூட்டத்தில் போதிய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததா, இது குறித்து உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் இந்த விபத்து, அதாவது கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட பிறகு உடனடியாக அங்கிருந்து நீங்கள் வெளியேறியது ஏன், இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா, நீங்கள் யார் மீதும் சந்தேகப்படுகிறீர்களா, பாதுகாப்பு எப்படி செய்யப்பட்டிருந்தது, இப்படி பல்வேறு கேள்விகளை அதிகாரிகள் எழுப்பியிருந்தனர். எனவே நாளைய தினமும் அதன் நீட்சியாக விஜயிடம் பல்வேறு கேள்விகளை அவர்கள் எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.